வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் இலக்கண பகுதியிலிருந்து எண் வகை மெய்ப்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மெய்ப்பாடு அப்படின்னா என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்முடைய மனதிற்குள் நினைக்கக்கூடிய அந்த எழக்கூடிய அந்த உணர்வுகள் மெய் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் வழியாக வெளிப்படுதல், அதுதான் மெய்ப்பாடு. அப்போது மெய் மூலமாக, மெய்னா உடம்புன்னு ஒரு பொருள் இருக்குது இல்லையா, அதனால் அந்த உடம்பு மூலமாக வெளிப்படக்கூடிய காரணத்தினால இதுக்கு பேர் மெய்ப்பாடு அப்படின்னு பேர். இந்த எண் வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னா 8 வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாடகத்தில் இருக்குது. மனித வாழ்க்கையிலையும் இந்த மெய்ப்பாடுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அந்த நாடக மரபில் இந்த 8 வகையான மெய்ப்பாடு தோன்றுறது. அதாவது வெளிப்படையாக உடம்பின் வழியாக தோன்றுவது இந்த 8 தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த 8லையுமே 4 பிரிவுகளாக பார்க்குறப்போ மொத்தம் 32 சொல்லப்படுது. இருந்தாலும் நம்ம எண் வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கமாக இருக்கிறது. அந்த 8 வகை மெய்ப்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் அந்த ஒன்னொன்றில் இருக்கக்கூடிய 4 பிரிவுகள் என்ன, அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 8 வகை மெய்ப்பாடுகள் அப்படிங்கிறத 8 வகை சுவைகள் அப்படிங்கிற பெயரில் சொல்லுவாங்க. சுவைகள்னு சொல்கிறது தான் 8 வகை சுவைகள் அப்படிங்கிற பெயராலையும் இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம அந்த 8 வகை சுவைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது 8 வகை மெய்ப்பாடுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் ஒன்றொன்றை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா நகை, அதற்கு அடுத்தபடியாக அழுகை, 3வது இளிவரல், 4வது மருட்கை, 5வது அச்சம், 6வது பெருமிதம், 7வது வெகுளி, 8வது உவகை. இந்த 8 தான் 8 வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒன்னொன்றுக்குமான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல பார்க்கக்கூடியது நகை. இந்த 8 வகை மெய்ப்பாடுகளில் முதல் மெய்ப்பாடு நகை, அதாவது நகைச்சுவை, சிரிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது எங்கெங்கே எல்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எள்ளல், இளமை, பேதமை, மடன், இந்த 4 இடங்களில் இந்த நகைச்சுவை தோன்றும் அப்படிங்கிறாங்க. அப்போது நகை அப்படிங்கிறது வெறுமனே சிரிப்பு மட்டும் அல்ல. இப்போது எள்ளல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்க நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுதல், இந்த ஏளனமாக பார்த்து சிரிப்பாங்க இல்லையா, அதைத்தான் எள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இளமை காரணமாக வரக்கூடிய சிரிப்பு வரும். அந்த வயசில் சிரிப்பாங்க இல்லையா, எதற்கெடுத்தாலும் சிரிப்பாங்க. அப்போ அதன் காரணமாகவும் சிரிப்பு ஏற்படும். அப்போது எள்ளல் அப்படின்னா அடுத்தவங்களுடைய ஏளனத்துக்கு ஆளாகும் போது வரக்கூடிய சிரிப்பு, அதுதான் எள்ளல் அப்படிங்கிறது. இளமை அப்படிங்கிறது இளமை காரணமாக வரக்கூடிய சிரிப்பு. இந்த சின்ன பிள்ளைங்க பேசுகிற செயல் நமக்கு சிரிப்பு தரும் இல்லையா, அது. அதற்கு அடுத்தபடியாக பேதமை. பேதமை அப்படின்னா அறிவில்லாதத்தனம், அதை பார்த்து நமக்கு சிரிப்பு வரும், அதையே சொல்கிறாங்க. அதற்கப்புறம் மடன். மடன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறது. அப்போ இதை பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு வரும். ஆக இப்படியாக அந்த சிரிப்பு அப்படிங்கிறது 4 இடத்துல தோன்றும். அதாவது எள்ளல், இளமை, பேதமை, மடன் என்று சொல்லக்கூடிய 4 இடத்துல இந்த நகைச்சுவை தோன்றும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தது அழுகை. இந்த அழுகை அப்படிங்கிறது என்னன்னா அவலம். அவலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அவலமாயிருச்சு, அதாவது கொஞ்சம் நம்ம கீழான நிலையத்தான் அப்படி சொல்லுவாங்க. அது என்னென்ன காரணமாக உருவாகும்னா இழிவு காரணமாக வரும். இழிவு அப்படிங்கிறது அடுத்தவங்களால் தாழ்வுபடுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. அடுத்தவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிற்போம் இல்லையா, அந்த நிலை, அதன் காரணமாக அழுகை வரும். அதற்கப்புறம் இழவுன்னா உயிர் இழக்கிறது, பொருள் இழப்பு, இதை பார்த்து வரக்கூடிய அழுகை. அதுக்கு அடுத்தது அசைவுன்னா என்னென்னா முன்னாடி இருந்த நல்ல நிலைமை கெட்டு போய் வேறுபட நிற்கக்கூடிய நிலைமை, அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து போகிறது. அதற்கப்புறம் வறுமைனா ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்து இன்னைக்கு ஏழையாக போயிடுறாங்க இல்லையா, அந்த நிலை. அப்போ இதன் காரணமாக அழுகை தோன்றும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இழிவரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறரால் அவமானப்படுத்தப்படக்கூடிய நிலை, அதாவது அடுத்தவங்களால் தாழ்வுபடுத்தப்படக்கூடிய நிலை. இது எப்போல்லாம் வரும் அப்படின்னா மூப்பின் காரணமாக வரும். மூப்புன்னா வயது முதிர்ச்சி, அந்த முதுமையை இகழ்ச்சியோட பார்ப்பாங்க இல்லையா, இழிவாக பார்ப்பாங்கல்ல, அது. அப்போது அந்த இழிவு வரும். அதற்கப்புறம் பிணினா தீராத நோய், அந்த நோய் வந்துக்கிட்டே இருக்கும், அவன் இழிவாக நடத்தப்படுவான். அதுக்கப்புறம் வருத்தத்தால், இந்த பயனில்லாத முயற்சியினால் நாம் அடுத்தவங்களால் இந்த தாழ்வுபடுத்தப்படுவோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மென்மை.
மென்மை அப்படிங்கிறது என்னென்னா வலிமை இல்லாத நிலை. அதை பார்த்தா அடுத்தவங்களால் நம்ம தாழ்படுத்தப்படுவோம். அப்போது இந்த மாதிரி மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை இதனால் அந்த இழிவரல் அப்படிங்கிறது தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக மருட்கை. மருட்கை அப்படின்னா வியப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது வரைக்கும் பார்க்காத ஒன்று, அந்த வியப்பை தான் சொல்கிறாங்க. அது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா புதுமை, அதாவது புதுசாக ஒன்று இப்போ தான் நம்ம பார்க்குறோம், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ அதை பார்க்குறப்போ நமக்கு வியப்பு ஏற்படும், அது ஒன்று சொல்கிறாங்க, அதுதான் புதுமை. அதுக்கப்புறம் பெருமை. பெருமை அப்படின்னா இப்போ வழக்கமாக சிறுசாக பார்த்த ஒரு பொருள் பெருசாக பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் அந்த பொருள் நம்ம சின்ன பொருளாகவே பார்த்துருப்போம், அது பெருசாக பார்க்குறப்ப நமக்கு வியப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் சிறுமை, இது வரைக்கும் நம்ம பெரியதாக பார்த்த உடனே சிறுசாக பார்க்க போகிறோம் அது. அதுக்கப்புறம் ஆக்கம், அதாவது ஆக்கம் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டாத, நம்ம முன்னாடி பார்க்காத நிகழ்வுகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ, அதாவது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நிலை, அதையும் ஆக்கம், நல்ல புதுசாக ஒன்று உருவாக்குறது, அதை எல்லாமே அதை பார்க்குறப்போ நமக்கு என்ன வரும், நமக்கு அந்த வியப்பு அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த புதுமை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்க்காததை பார்க்குறப்போ அப்போது நமக்கு அந்த வியப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு அளவு கடந்து பெருசாக இருக்கிறத பார்க்குறப்போ வியப்பு வரும். ரொம்ப பெரிதாக இருக்கிறத சிறுசாக பார்க்குறப்போ அப்படி வரும். புதிதாக ஒன்றை உருவாக்கும் பொழுது அதை பார்க்குறப்போ நமக்கு வியப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அச்சம், அதாவது பய உணர்வு எப்பப்பெல்லாம் தோன்றும். அணங்கு அப்படிங்கிறது இப்போ தெய்வத்தை சொல்லுவாங்க. சில பேர் இந்த தெய்வம், பேய் நல்லா சொல்கிறாங்க இல்லையா, அதை பார்த்து பயப்படக்கூடிய நிலை, அதான் அணங்குன்னு. அடுத்து விலங்கை பார்த்து, இந்த சிங்கம், புலி, கரடி, இந்த வெறிநாய் இதை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடிய நிலை. கள்வர்னா திருடர்களுக்கு பார்த்து பயப்படுறது. அதுக்கப்புறம் தம் இறைங்கிறது என்னென்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏதாவது நம்மளை விட நமக்கு மேலே இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அந்த அச்சம் அப்படிங்கிற அந்த சுவை தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பெருமிதம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிலை. அதாவது என்ன சொல்கிறது, எல்லாத்த விட நம்ம மேலே இருக்கிறது. எதனால எல்லாம் வரும்னா கல்வி நல்லா படிப்பறிவு இருந்ததுன்னா அது வரும் இல்லையா, பெருமிதமாக தோன்றும் இல்லையா அது. அதற்கப்புறம் தருகன் அப்படிங்கிறது போர்க்களத்தில் வீரம் காட்டக்கூடிய நிலை, இந்த ஆண்மை நல்லா சொல்லுவாங்க, எதுக்கும் பயப்படாமல் இருக்கக்கூடிய நிலை. அதற்கப்புறம் இசைமை அப்படின்னா புகழ், அந்த புகழால் வரக்கூடியது பெருமிதம். அதற்கப்புறம் கொடை, அடுத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, இல்லைன்னு வர்றவங்களுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய நிலை, அப்போது ஒரு பெருமிதம் தோன்றும். ஆக கல்வியால், அப்புறம் வீரத்தால், அதற்கப்புறம் புகழால், அதற்கப்புறம் கொடை, அடுத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கறது மூலமாக அந்த பெருமிதம் அப்படிங்கிற உணர்வானது தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம தொல்காப்பிய நூல் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த 8 வகை மெய்ப்பாடுகள் பற்றியுமே நம்ம தொல்காப்பியத்தின் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இப்போ பார்க்குற இந்த நூற்பா எல்லாமே தொல்காப்பியம் தான். அதற்கு அடுத்தபடியாக வெகுளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கோபம், கடுமையான சினம், கடுமையான கோபத்தை வெகுளின்னு சொல்கிறாங்க. எப்போ போல தோன்றும் அப்படின்னா உருப்பறையால் தோன்றும். உருப்பறைங்கிறது இந்த கைகால்களை எல்லாம் வெட்டுறது, அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் குடிகோல், அதாவது குடிமக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி அந்த அரசன் பண்ணுவான் இல்லையா, அப்போது கோபம் வரும். அந்த வேறு குடிமக்களை கொள்ளையடிக்கிறப்ப கோபம் வரும். அதுக்கப்புறம் கைகால்களை வெட்டும்போது கோபம் வரும். அதுக்கப்புறம் அலை, அந்த தடி வச்சு அடிக்கிறது, அலைய வைக்கிறது, அப்போ வரும். அதுக்கப்புறம் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறது, அந்த செய்நின்றி கொள்ளுதல். அப்போ இந்த மாதிரியான இடங்களில் அந்த வெகுளி அப்படிங்கிற அந்த கோபமானது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உருப்பறை என்று சொல்லக்கூடிய அந்த கைகால்களை வெட்டுதல், குடிகோல் என்று சொல்வது குடிமக்களிடம் கொள்ளையடிக்கிறது, அதுக்கப்புறம் அலை என்பது தடி கொண்டு அடிக்கிறதும் அலைய விடுவதும், கொலை என்பது கொல்ல முயற்சி பண்ணுறது, செய்நன்றியை கொள்ளுதல், அந்த மாதிரியெல்லாம் வரும். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக பார்க்கக்கூடியது உவகை அப்படிங்கிறது இன்ப நுகர்ச்சிங்கிறாங்க, மகிழ்ச்சியான நிலை. அதாவது அடுத்தவங்களை துன்பப்படுத்தி மகிழ்ச்சி அடையாமல் இயல்பான மகிழ்ச்சியை அடையிறது. அது எப்படி வரும், செல்வத்தினால் வரும். கையில் காசு பணம் புரண்டுச்சு அப்படின்னா அப்போது சந்தோஷமாக இருக்கும். புலனால், அந்த ஐம்புல நுகர்ச்சிகள், இந்த பார்க்கறது, கேட்கறது, அதன் மூலமாக நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா, அந்த ஐம்புலம் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதன் மூலமாக அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் புணர்வு அப்படிங்கிறது அந்த உடல் சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கை, அதன் மூலமாக வரக்கூடியது. அதுக்கப்புறம் விளையாட்டு, இந்த ஆறுலேயும் குளத்துலையும் பூங்காக்கள்லையும் போய் துணையோடு ஆடி பாடி மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக, செயல்கள் மூலமாக உவகை என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியானது ஏற்படும்.
இப்படியாக 8 வகை மெய்ப்பாடுகள் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி.